Good morning, dear students. Happy. It's a day of hope. One more day God has given us. Let us be happy and let us concentrate in our studies. We have been discussing about locomotion and movement. Today's part in the locomotion and movement. Let us continue. Before that, we will start with a prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful morning. Lord, help us to learn this lesson. Help the children to take up their day-to-day life work activities at the right time, Lord. Help them to help their parents at home. Bless our parents. Take away all their worries from their hearts. In Jesus' name we pray. Amen. So children, today our part tells about the disorders of muscular and skeletal system. The disorders that are related to the muscular system and the skeletal system. மசில்க்கும் ஸ்கெலட்டனுக்கும் போன்ஸ்க்கும் ரிலேட்டடாக என்னெல்லாம் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எவ்ரிடே எக்ஸசைஸ் அண்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூயிங் த எக்ஸசைஸ். It's very important. It is included in our part. Thank God that today we are learning this. Actually, I would like to share few things with you about your everyday activity. How you get up every day, when do you get up every day, what is your meal time. This you have to take care of yourself, children. என்னென்னா இப்போ எல்லாமே லாக்டவுன் பீரியடில் உங்களுடைய ஸ்கெடியூல் அப்படியே மாறிடுச்சு இல்லையா. எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை. இன்னும் 1 monthல எனிவே we are going to come to school. So that time you should not feel bad and that time you should not struggle while getting up. And a few other pictures I see through your mobile when I call you, when I contact you. See, all have become obese. This shows that our physical activity is nil. கரெக்டா? உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் உங்ககிட்ட ஒரு சிலரை நேரில் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது நீங்கள் எல்லாருமே ஒபீஸ் ஆகிருக்கீங்க, வெயிட் போட்டிருக்கீங்க. ஓகே, இட்ஸ் குட் தட் யூ ஆர் அட் ஹோம், நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். எஸ், பட் அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் ஸ்கூலுக்கு வர்றதில்ல, ஸ்கூல் பிடி பீரியட் விளையாடுறதில்ல. our school is very much concerned about your physical activities. நீ 11th நாளும் 12th நாளும் 10th நாளும் பிடி பீரியட்னால் பிடி பீரியட் தான். கிரவுண்டில் போவோம், விளையாடுவோம். அது நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் டீலிங் வித் த சில்ட்ரன். தட் டு சீனியர் பிரின்சிபல் இஸ் வெரி மச் பர்டிகுலர் அபவுட் மேக்கிங் யூ லேர்ன், மேக்கிங் யூ ப்ளே மோர் தேன் தட். இல்லை, பேலன்ஸ்டாக இருக்க சொல்லுவாங்க எப்போவுமே. பட் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட லெசனோட சேர்த்து. Disorders of muscular system, myasthenia gravis. First disease what we see is myasthenia gravis. Myasthenia gravis, it is an autoimmune disorder, children. It affects the action of acetylcholine and the neuromuscular junction leading to fatigue. நம்மளோட உடம்புல நம்மளுடைய மசில் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம சினாப்ஸில் பார்த்தோமே அசிடைல்கொலைன், நியூரோமஸ்குலர் டிரான்ஸ்மிஷனு, அந்த அசிடைல்கொலைன் ஷுட் பி ரிலீஸ்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த அசிடைல்கொலைனு நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் அது ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா acetylcholine receptors on the sarcolemma are blocked. acetylcholine வந்ததுனா தான் muscles can move. இப்போது என்ன இங்கே டிஸார்டர், என்ன ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொன்னால்
அசிட்டைல் கொலைன் ரிசெப்டார்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரிசெப்டார்ஸ்க்கு பெர்மிஷன் கிடைச்சதுனா தான் அது வெளியவே வரும். இப்போது அந்த அசிட்டைல் கொலைன் வெளியே வரல. இப்போ என்ன ஆகிடும், பிளாக் ஆகிடுச்சு. யார் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்டிபாடிஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ they lead to the weakness of the muscles. When the disease progresses, it can make chewing, swallowing, talking and even breathing difficult. இப்போது அசிட்டைல் கொலைன் வெளியே வந்ததுனா தான் அந்த சினாப்ஸில் இருந்து, நம்ம 10th இதை படிச்சிருக்கோம் இல்லை, சினாப்டிக் நாப் படிச்சிருக்கோமா, நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் பார்த்துருக்கோமா, அந்த இடத்துல அசிட்டைல் கொலைன் ரிலீஸ் ஆகலைன்னா டைட்டாக மாறிடும். என்னெல்லாம் அப்புறம் நம்ம வாயில் சியூ கூட பண்ண முடியாது, விழுங்க முடியாது, பேச முடியாது, அண்ட் ஃபைனலி வி cannot even breathe. And it says about it is an autoimmune disease. autoimmune disease அப்படின்னா 12th நம்ம இதை நல்லாவே படிப்போம். ஆன்டிஜன், ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜனுங்கிறது நம்மளோட உடம்புக்குள்ளே வர ஃபாரின் பாடிஸ். அதை எதிர்க்கிறதுக்காக ப்ரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய உடம்புல உருவாகும். தே ஆர் கால்ட் ஆன்டிபாடிஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் ஒரு முறை உருவாயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை அதே மாதிரியான ஆன்டிஜன் உள்ளே வரும்போது நம்மளோட உடம்பு சொல்லும், ஏய் நீ ஏற்கனவே வந்திருக்கியே, ஸோ தட் ஐ கேன் ஃபைட் வித் யூ வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சண்டை போட்டு நம்மளோட உடம்புலேருந்து அந்த ஆன்டிஜனை வெளியே அனுப்பிடும். ஓகே, இந்த மெக்கானிசம் பேர் தான் ஃபீவர் மெக்கானிசம். நம்ம இதை பார்த்துருக்கோம். அதை தான் இப்போ கொரோனா பீரியடில் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. இப்போ ஒரு ஆளோட உடம்புல ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எடுத்து ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வைரஸ்க்கு ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே இந்த வியாதி வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்படி தான் இப்போ கோவிட் டெஸ்ட்டு கூட டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் கண் அப்படியே கீழே விழுந்துடும். கண் தானாக கீழே விழாது. ஐ ட்ராப்ஸ், ட்ரூப்பிங் ஆஃப் தி ஐலிட்ஸ் வில் ட்ராப் டவுன். ஆர்ம், லெக்ஸு இதெல்லாம் வீக் ஆகிடும். சேஞ்ச் த வாய்ஸ் இருக்கும். ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் த டிசீஸ் அபவுட் myasthenia gravis, that is one of the disorders of muscular system. இதில் டெட்டனின்னு ஒன்று இருக்குது. டெட்டனி அப்படின்னா ரேப்பிட் மசில் ஸ்பாசம். அது என்னது ரேப்பிட் மசில் ஸ்பாசம்னு கேட்டால், நம்மளுடைய மசில் ரொம்பவே டெஃபிஷியன்சி ஆகிடும். ஏன்னா பேராதைராய்டு ஹார்மோன், எது ஹார்மோன் இருக்குது, பேரத் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் இருக்குது, கால்சியம் டெஃபிஷியன்சி, கால்சியம் லெவலில் அதனுடைய நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவுக்கு போகலை அப்படின்னா, we know very well that calcium is very 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 important for the bones இல்லையா. இப்போ போன்ஸ் அப்படிங்கிறம்போது ஜாயின்ஸும் வந்துடும். அப்போது இந்த டெட்டனிங்கிறது ரேப்பிட் மசில் ஸ்பாசம், வலிக்கும். It occurs in the muscles due to the deficiency of parathyroid hormone resulting in reduced calcium levels in the body. நம்மளோட உடம்புல தேவைக்கு குறைவான கால்சியம் எடுத்துக்கொள்ளும்போது, அது எப்போ அப்படின்னா பேரத்தைராய்டு ஹார்மோனுடைய டெஃபிஷியன்சி. பேரத் ஹார்மோன் நம்மளோட உடம்புல சிக்ரீட் ஆகிறதுக்கு அளவுக்கு கம்மியாக சிக்ரீட் ஆச்சு அப்படின்னா இந்த வியாதி வரும். ரொம்ப வலிக்கும். நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே முடங்கி போனது போல் இருக்கும். அண்ட் கம்மிங் டு தி மசில் ஃபேட்டிக். மசில் ஃபேட்டிக் அப்படிங்கிறது மசிலில் வர டயர்ட்னஸ்ஸு. எப்படி டயர்ட்னஸ்ஸு? இட் இஸ் இன்னெபிலிட்டி ஆஃப் த மசில் டு கான்ட்ராக்ட் ஆஃப்டர் ரிப்பீட்டட் கான்ட்ராக்ஷன். மசில் நிறைய சுருங்கி சுருங்கி ரிலாக்ஸ் ஆகும்போது தான் மூமெண்ட்டே. இப்போ ரேப்பிடாக அதிகமாக மசிலுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
இந்த வலி நமக்கு வரும். இவங்க யாருக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய அங்கங்கே சதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா இட் இஸ் டியூ டு த லேக் ஆஃப் ஏடிபி and accumulation of lactic acid by anaerobic breakdown of glucose. What is anaerobic breakdown? Aerobic is oxygen. Anaerobic is absence of oxygen respiration இல்லையா? ஸோ தேவையான அளவுக்கு அங்கே குளுக்கோஸு பிரேக் டவுன் ஆகும்பொழுது அல்லது குளுக்கோஸில் anaerobic ரெஸ்பிரேஷனுடைய பிரச்சனை வரும்பொழுது then this muscle fatigue will take place and ATP molecule is lesser in number. The supply of ATP molecules கம்மி ஆகும் பொழுது இந்த muscle fatigue will take place. Coming to atrophy. Atrophy அப்படின்னா it is a decline or a cessation, ceasing of muscular activity results in condition called atrophy, which results in the reduction of the size of the muscle and makes the muscle to become very weak, which occurs with the lack of usage as in chronic bedridden patients. Atrophy movement கம்மி ஆகிறது, ஏட்ரோஃபி இல்லாமையே போயிடுறது. இந்த மசில் ஏட்ரோஃபியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கைண்ட்ஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. என்னென்னா மஸ்குலர் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடுச்சுதுன்னா, இதோ இப்போ உட்காந்துட்ருக்கீங்க 8 மாதமாக கிட்டத்தட்ட உங்களோட மசில் எக்ஸ்பேண்ட் ஆகுறதும் இல்லை, கான்ட்ராக்ட் ஆகுறதும் இல்லை, ஒரே மாதிரி ஒரே மொனோட்டோமஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுந்துக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, மேபி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்க, அவ்வளோதான். இதுக்கு பிறகு வெளியே எங்கேயும் போகிறதில்ல. ஆஃப்கோர்ஸ் இப்போ வெளியே போக வேண்டாம். ஆனால் வீட்டிலே இருந்து என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், காலைல எழுந்து மேலே மொட்டை மாடியில் நடக்கலாம், இல்லை உங்கள் வீட்லேயே நடக்கலாம். இப்படி உங்களுடைய மசிலுக்கு நீங்கள் வேலை கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏட்ரோஃபி ஆஃப் த மசில்ஸ் வில் டேக் பிளேஸ். அண்ட் யூ நோ ஒன் திங், நிறைய கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ்க்கு அவங்களுடைய பாம் இல்லையா, அவங்களோட ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க மவுஸ் பிடிச்சி. இதுலேயே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மசில்ஸ் குறைய ஆரம்பிக்குது. இந்த குறைய ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. திஸ் யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். அண்ட் கம்மிங் டு மசில் புல். வாட் இஸ் மசில் புல்? மசில் புல்லுங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் அ மசில் டேர். நம்மளுடைய மசில் கிழிஞ்சு போயிடுறது, ஓகேவா? அதுக்கு பேர் தான் மசில் புல் அப்படின்னு சொல்கிறோம். A traumatic pulling of the fiber produces a tear known as sprain. சுளுக்கு பிடிச்சிக்கிறது. ஆமாம், எப்படி சுளுக்கு பிடிச்சிக்குது? நம்ம வேலையே செய்கிறதில்ல, திடீர்னு போய் ஒரு வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஷாக் டு தட் பர்டிகுலர் மசில். மசில் ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது, இப்போது நீங்கள் பலூன் ப்ளோ பண்ணுறீங்க, சரியா? என்ன ஆகும்? காற்று உள்ளே போகும், பலூன் பெருசாகும். அண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பலூன் வெடிச்சிரும், கரெக்டாக? இதே மாதிரி நம்மளுடைய மசிலோட சைஸ் இவ்வளோ தான், இவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுவே நீங்கள் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில் சைஸ் கரெக்டாக கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். நம்ம வேலையே செய்யாமல் ஒரே நாளில் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போய் பண்ணோம் அப்படின்னா மசில் வில் பிகம் டேர். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு மசில் டேர் ஆர் ஸ்ட்ரெயின், ஸ்ப்ரெயின். இதை தான் நம்ம சுளுக்குன்னு சொல்கிறோம். திஸ் கேன் அக்கர் டியூ டு சடன் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் மசில் பியாண்ட் த பாயிண்ட் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய இழுவை தன்மைக்கு அதிகமாக நம்ம அதுக்கு டென்ஷன் கொடுக்கும்போது, அதை பிடிச்சி நம்ம இழுக்கும் பொழுது தென் திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதில் எது முக்கியமான ப்ராப்ளம்னா, பேக் பெயின் இஸ் அ காமன் ப்ராப்ளம் காஸ்ட் பை மசில் புல் டியூ டு தி இம்ப்ராப்பர் போஸ்டர்ஸ் வித் ஸ்டேட்டிக் சிட்டிங் ஃபார் லாங் hours. இதுவும் நமக்கு தான், உங்களுக்கு தான்.
லாங் ஹவர்ஸ் இப்போதைக்கு கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள், உங்களுடைய மொபைல் அல்லது உங்களுடைய லேப்டாப். படிக்கிறேங்கிற பேரில் நாள் முழுக்க உட்காந்துட்ருக்கீங்க, ஆனால் ப்ரொடக்டிவாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். பட் படிக்கிறதுக்கு தான் நாள் முழுக்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் போஸ்டர், சிட்டிங் போஸ்டர் தென் அண்ட் தேர். சிட்டிங் போஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றது தான் சிட்டிங் போஸ்டர். அப்படி உட்காந்து தான் பார்க்கணும். நீ படுத்துட்டு படிச்சிட்ருக்க, முட்டி போட்டு படிச்சிட்ருக்க, உட்காந்துட்டு படிச்சிட்ருக்க, வேறு உன்னுடைய பிடிச்சமான பொசிஷனில் உட்காந்துட்ருக்கீங்க, படுத்துட்ருக்கீங்க அப்படின்னா தென் திஸ் unnecessary pain, muscle pull will be the result. Okay, and coming to the muscular dystrophy. What is this muscular dystrophy அப்படின்னு கேட்டால், the group of diseases collectively called muscular dystrophy and they are associated with the progressive degeneration and weakening of skeletal muscle fibers, leading to death from lung or heart failure. ஐயோ, இது பார்க்குறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இப்போது இந்த ஜென்ரேஷனை விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இந்த வியாதி வரும். லைஃப் டிஸார்டர் தான், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான். ஏன்னா குரூப் ஆஃப் டிசீசஸ், நம்மளுடைய மசில்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிடும், காணாமல் போயிடும். சில்ட்ரன், நம்மளோட கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் கை, இப்போ நான் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கேன், உங்கள் கையை எடுத்து பாரு. உன் கையில் சதை இருக்குல்ல, அந்த சதைலாம் இல்லாமல் போயிடும். வெறும் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீ கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸை, நீ கொடுக்க வேண்டிய வேலையை உன் கைக்கு கொடுப்பது இல்லை. தென் இட் லீட்ஸ் டு த மேஜர் ப்ராப்ளம். இதுக்கு பேர் வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லலாம், டச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லலாம். See the picture of this disorder. Very sorry to feel for the child. Okay, all these are the disorders related to the muscular system, children. Now coming to the disorders related to the skeletal system. Arthritis, major problem. Skeleton அப்படின்னாலே ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், இது ரெண்டும் தான் மேஜர் டிஸார்டர்ஸ். இதில் ஆர்த்ரைட்டிஸே மூணாக பிரிக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ஆர் கவுட் அப்படின்னு சொல்லணும். இதில் ஆர்த்ரைட்டிஸை சொல்லும் பொழுது அகெயின் இட் இஸ் இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்மளோட உடம்பே நமக்கு டிசீஸை கொடுத்துரும். அண்ட் நம்மளோட உடம்பே இருக்கிற செல்ஸை வந்து என்ன பண்ணிவிடுமா, ஐயோ ஆன்டிஜன் உள்ளே வந்துருச்சு தெரியாமல், வேறு ஏதோ ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற நார்மலாக போயிட்டுருக்கிற செல்ஸையே இது யாரோ ஸ்ட்ரேஞ்சர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு தப்பாக கண்டுபிடிச்சிரும். ஓகே, தவறுதலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு மூலமாக ஆன்டிபாடிஸ் நம்மளோட உடம்புக்கு விரோதமாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட உடம்புக்கு விரோதமாக ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆகும் பொழுது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் நமக்கு வந்து சேரும். ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ். இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா ரணம் மாதிரி வலிக்கும், பயங்கரமாக புண்ணு மாதிரி வலிக்கும். இது எங்கே அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆகிடும், அல்லனா வீங்கி போயிடும், ரொம்ப செவந்து போயிடும், உள்ள வலி மட்டும் தாங்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஃபேன் காற்று உடம்புல பட்டுதுன்னா கூட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெயின்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்வாங்க. The bone ends of the knees and other freely movable joints wear away as a person ages. Wear away அப்படின்னா டயர்ட் ஆகிடும். ஒருத்தருக்கு வயசு ஆகும்போது அவங்களுடைய ஜாயின்ஸும் வயசாகிடுது. ஸோ ஜாயின்ஸ் ஆஃப் த நீஸு, ஹிப்பு, ஃபிங்கர்ஸு அண்ட் வெர்டிப்ரல் காலம் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். Coming to the rheumatoid arthritis, the synovial membranes become inflamed and there is an accumulation of fluid. ஆமாம்,
சைனோவியல் மெம்பரேன் ஜாயின்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகிடும். நம்ம அசிட்டைல் கொலைன் பார்த்தோமே, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு லியூப்ரிகேஷனுக்காக. ஸோ அங்கே என்ன ஆகிடும்னா நீர் கோத்துக்கும். ஆமாம். ஸோ ஜாயின்ட்ஸ் அப்படியே வீங்கி போயிடும். எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். ஐ டோல்ட் யூ நோ, ஃபேன் காற்று பட்டதுனால வலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கேன் பிகின் அட் எனி ஏஜ், பட் சிம்டம்ஸ் யூஸ்வலி எமர்ஜ் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 50. எந்த ஏஜில் வேணாலும் இந்த வியாதி வரலாம், ஆனால் யூஸ்வலாக கம்ஸ் அரவுண்ட் 50. And coming to the gouty arthritis or gout, inflammation of joints due to accumulation of uric acid crystals. ஆமாம், நம்ம எக்ஸ்க்ரீஷனில் பார்த்தோம் இல்லையா, யூரிக் ஆசிட் ஒழுங்காக நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியே வரல, அக்யூமுலேட் ஆகிடுச்சுது அப்படின்னா then we have to be very 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 careful. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா கவுட் அப்படிங்கிற வியாதி நம்மக்கிட்ட வந்துடும், டிஸார்டர் வந்துடும். என்னது, ஜாயின்ஸில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஓகே, ஸோ இட் இஸ் அன் இன்னெபிலிட்டி டு எக்ஸ்க்ரீட் இட். ஏன் யூரிக் ஆசிட் வெளியே வரல, நம்ம எங்கே பார்த்தோம், நெஃப்ரானில் பார்த்தோமே. ஆமாம். ஸோ ஒழுங்கான முறையில் அது எக்ஸ்க்ரீட் ஆகாததுனால வர பிரச்சனை இது. அண்ட் இட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் சைனோவியல் ஜாயின்ட்ஸ். உடம்புலேருந்து வெளியே வரணும், வராமல் சைனோவியல் ஜாயிண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு உட்காரும். ஸோ it is a problem of gout. Coming to the osteoporosis. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது போனோடைய டென்சிட்டி. நமக்கு போனோட டென்சிட்டியில் நமக்கு நல்லாவே தெரியும் கால்சியம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் கால்சியம் டெஃபிஷியன்சி என்ன அப்படின்னா, விட்டமின் டி நமக்கு வேணும், நம்மளுடைய போன்ஸ்க்கு கண்டிப்பாக வேணும். இப்போவே எத்தனை பேருக்கு ஜாயிண்ட் பெயின், உடம்பு வலின்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வெயிலில் வர்றது கிடையாது. விட்டமின் டி இஸ் எ சன்ஷைன் விட்டமின். அது நார்மலாகவே சன்னில் நம்ம வந்து நின்றுட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் நம்மளோட உடம்பு சூடு படுற வரைக்கும் நல்லா தானாகவே அந்தந்த நாளுக்குரிய விட்டமின்ஸ் அது எடுத்துக்கும். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வெளியவே வரமாட்டேங்கிறோம் லாக்டவுனுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த டெஃபிஷியன்சி இருக்கணும். இப்போதைக்கு விட்டமின் டிக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த விட்டமின் டி நம்மளோட உடம்புல அப்சார்ப் ஆகணும்னா நம்மளோட உடம்புல தேவையான அளவுக்கு கால்சியம் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கசின்ஸு, கால்சியமும் விட்டமின் டியும் கசின்ஸ். ஆக்சுவலி விட்டமின் டியும் கால்சியம் இல்லைன்னா விட்டமின் டி அப்சார்ப் ஆகாது. நீ என்ன தான் பால் குடிக்கிற, கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொல்லி பால் குடிக்கிற, விட்டமின் டி இருக்குது கால்சியம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட உடம்புல கால்சியம் இல்லாத பட்சத்தில் விட்டமின் டி cannot be absorbed. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அண்ட் த போன் பிகம்ஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஜைல். நம்மளோட போன் ஹார்டஸ்ட் பார்ட் தானே. ஆனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு போன் வந்து ரொம்ப சாஃப்ட் போனாக மாறிடும், ரொம்ப ஃப்ரெஜைல். அப்படின்னா என்னென்னா சும்மா அப்படி உடைச்சாலே உடஞ்சிரும் அந்த மாதிரி. அண்ட் இட் காசஸ் ரிக்கட்ஸ் இன் சில்ட்ரன் அண்ட் ஆஸ்டிமலேஷியா இன் ஃபீமேல் அடல்ட் ஃபீமேல்ஸ். ரெண்டு விதமானது. ஒன்று குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெப்டு போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம டக்குக்கெல்லாம் இருக்குது லெக்ஸு, அந்த மாதிரி பிஜன் ஒரு மாதிரி பவுடு லெக்ஸ் தே வில் ஹேவ். அண்ட் ஃபீமேலுக்கு டென்சிட்டி அந்த இது வந்து குறைஞ்சிரும். யூ கேன் see the picture here. And it can be minimized with adequate calcium intake. It can be minimized with adequate adequate calcium. தேவையான அளவுக்கு கால்சியம் சாப்பிடணும். கேழ்வரகில் கால்சியம் நிறைய இருக்குது, சாப்பிட்லாம். விட்டமின் டி இன்டேக்கு எடுக்கணும். விட்டமின் டி எதில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, இந்த பம்கினில் இருக்குது நிறைய, அது எடுக்கலாம். அண்ட் regular physical activities must be there. So all these are the disorders of skeletal system, children. Now coming to benefits of regular exercise. Benefits of the regular exercise 4 விதமாக பிரிக்கலாம். endurance, strength, balance and flexibility. endurance அப்படின்னு பார்த்தோன்னா aerobic activities
they increase the breathing and heart rate, they keep the circulatory system healthy and improve overall fitness. எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திக்கிறீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, this you have to calculate. காலையில் எழுந்த உடனே அட்லீஸ்ட் 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் யூ ஹாவ் டு ஹேவ். எழுந்த உடனே தண்ணி குடித்ததுக்கப்புறமா ப்ரஷிங் அப்புறம் தண்ணி குடிங்க. தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஒன்று வீட்டிலையே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். you can do basic yoga that you can follow. Strength exercise அப்படிங்கிறது என்னென்னா, it makes a muscle stronger. மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பண்ணுறது. They help to stay independent and carry out everyday activities such as climbing stairs and carrying bags. ஆமாம், இதுக்கு கூட நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு, பேக்ஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு, இது எல்லாமே யூ ஹாவ் டு ஹேவ். பேலன்ஸ் எக்ஸசைஸுங்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் ஃபால்ஸ் விச் இஸ் அ காமன் ப்ராப்ளம் இன் ஓல்டர் அடல்ட்ஸ். இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது என்னென்னா, வயசாக ஆக அவங்க பேலன்ஸை வந்து மிஸ் பண்ணுவாங்க, விழுந்துருவாங்க. திடீர்னு பாத்ரூமில் போனாங்க, பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு பெரியவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நவ் இட் செல்ஃப் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பேலன்சிங் எக்ஸசைஸ். யூ ஹாவ் டு டூ பேலன்சிங் எக்ஸசைஸ். ஸோ மெனி ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் ஆல்சோ இம்ப்ரூவ் பேலன்ஸ். And flexibility exercise helps to stretch body muscles for more freedom of joint movements. Regular exercise can produce the following beneficial physiological changes. Flexibility, நம்மளோட உடம்பு, நம்மளுடைய சதை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரப்பர் மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிட்றது ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகும், சாப்பிட்றதுக்கு மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கும், எனர்ஜி ஒழுங்காக அப்சார்ப் ஆகும், அண்ட் மீதி தேவையில்லாததை வெளியே அனுப்பி விட்டுரும் அன்னன்னைக்கே. அப்படி இல்லைன்னா நம்மளோட உடம்புலேயே டெபாசிட் ஆயிரும், ஒபிசிட்டி வந்து சேரும். அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட பார்த்துட்ருக்கேன். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? த மசில்ஸ் லீட் யூஸ்ட் இன் எக்ஸசைஸ் க்ரோ லார்ஜர் அண்ட் ஸ்ட்ராங்கர். மசில் லார்ஜராகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறும். அப்புறம் இந்த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு கோஸ் டவுன். நம்மளோட ஹார்ட் வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா? That is very 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 important. And more enzymes are synthesized in the muscle fiber. Muscle fiberல நிறைய enzyme synthesize ஆகும், that is helpful. Ligaments and tendons become stronger. ligament அப்படிங்கிறது, டெண்டானுங்கிறது நம்மளுடைய மசில், ஸ்கெலட்டல் மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ இட் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். அண்ட் ஜாயின்ஸ் பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சதுனாலே உடம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி எல்லாமே போயிடும். ஓகே, ஸோ யூ வில் ஃபீல் யுவர் பாடி வெரி வெயிட்டாக இல்லை லைட்டு. ஓகே, லகுவாக பார்ப்பீங்க, ஈஸியாக இருக்கும் நம்மளோட உடம்பு. ஸோ தேவையில்லாத ஃபேட் டெபாசிஷன் எல்லாமே வெளியே வந்துடும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். சில்ட்ரன், ஹார்ட் அட்டாக் என்ன மிஸ் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க? யா இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது ஃபேட் டெபாசிஷன். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஹார்ட். அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, இம்ப்ரூவ்ஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். பிரெயினுக்கு ரொம்பவே, ஒரு நாளைக்கு அந்த எக்ஸசைஸ் அந்த நாளுக்கு ஒரு இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் மென்டல் ஆக்டிவிட்டியும் கோஆர்டினேட் பண்ணிக்கும். And prevents obesity. இதோ புக்லேயே கொடுத்துட்டாங்க. prevents obesity. promotes confidence and esteem. yes, when you do your exercise ஆட்டோமேட்டிக்காகவே நீயே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவ. அது மட்டும் இல்லாமல் யூ வில் ஹாவ் அ வெரி குட் பர்சனாலிட்டி. ஏன் தேவையில்லாத இதெல்லாம் ஒபிசிட்டிலாம், கொழுப்பெல்லாம் நம்மளோட உடம்புலேருந்து போயிடுச்சு. யூ லுக் வெரி ஸ்மார்ட், லீன், தின், good looking, or everything will be there. Aesthetically better with good physique. ஆமாம், உன்னோட மனசுலேயே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஐ எம் ஃபிட் அப்படின்னு மைண்டு உன்கிட்ட சொல்ல உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். எங்கே? உன்னோட படிப்புலேயே கவனம் அதிகமாகும். இல்லைனா சொங்கி மாதிரி நம்ம அப்படியே உக்காந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா என் பாடி ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படியே சொல்லி உட்காந்துரும். And overall well-being with good quality of life. Good quality of life we will have. Prevents depression, stress and anxiety. Yes, நம்மளோட உடம்புல தேவையில்லாத சதை வெளியே போயிடுச்சதுனாலே
நம்ம ஃபீல் ஃப்ரீ ஆகிடுவோம், பாசிட்டிவிட்டி நிறைய வந்துடும், நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, ஒரு விதமான பயம் இருக்காது, ஒரு விதமான வெறுப்பு இருக்காது, இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். So during muscular exercise there is an increase in metabolism as I told you, and oxygen need of the muscle is increased. So வேகமாக நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம், நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். This requirement is met with more oxygen rich RBCs available to the active sites. இப்போதைக்கு கொரோனாவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீதிங் எக்ஸசைஸு, ஆக்சிஜன், லாட் ஆஃப் ஆக்சிஜன் when it goes inside, நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லாயிரும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் வைரஸ் தட் கம்ஸ் இன் தட் வில் பி சேஸ்ட் அவே. அண்ட் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஹார்ட் ரேட் அண்ட் கார்டியாக் அவுட்புட் இருக்கும். அண்ட் அலாங் வித் பேலன்ஸ்டு டயட், physical activity plays a significant role in strengthening the muscles and bones. டைஜஷன் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, பேலன்ஸ்டு டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ when you balance a balanced diet and this physical activity, you will look better, feel good, and you will be very successful in anything you undertake. Okay children, so hope you understood the topic. Continue at least from today onwards, you do try some work at home. மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கிச்சனில் ஹெல்ப் பண்ணுங்கள். பாய்ஸ் கேன் ஆல்சோ ஹெல்ப் யுவர் மதர்ஸ். வீட்டில் பெருக்குங்க, தொடைங்க வீட்டை, அப்புறம் துணி துவைங்க, வாஷிங் மிஷினில் போடாதீங்க, உங்கள் துணியை நீங்களே துவைங்க, வெயிலில் போய் காய போடுங்க. இதெல்லாம் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ, ஐ நீட் நாட் சே, யூ திங்க் அண்ட் யூ டிசைட் அண்ட் யூ ஹெல்ப் யுவர் mothers at home. Okay, enjoy learning. I'll send you what to do children. Thank you so much. God bless you.